यूट्यूब वाले स्टार टीचर्स जिनको कुछ जानना ना कौड़ी कभी ब्लैक बोर्ड लेकर कुछ एक्सप्लेनर बनाते हैं. வணக்கம். மூன்றாவது உலகப் போருக்கு நாம் அனைவருமே தயாராகிவிட வேண்டும். இது புத்தின் ரஷ்யா யுக்ரைனுக்கு நடுவே நடக்கக்கூடிய போர் கிடையாது. அமெரிக்கா ஈரானுக்கு நடுவே நடக்கக்கூடிய போர் கிடையாது. இந்த மூன்றாவது உலகப் போர் இந்தியாவில் தொடங்கிவிட்டது. இந்த நாட்டு மாணவர்கள் ஜெனரேஷன் ஜி அந்த போராட்டத்திற்கு தயாராகிவிட்டார்கள். ஜூன் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில் வெடிக்கப் போகிறது. ஒரு பக்கம் அரசாங்கம், இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜெனரேஷன் ஜி. எப்படி நேபாளில், ஸ்ரீலங்காவில் அல்ல பங்களாதேஷில் இதே இளைஞர்கள் அந்த நாட்டிற்குரிய அரசியலை பிரட்டி போட்டார்களோ, அரசாங்கத்தை பிரட்டி போட்டார்களோ, அதே போன்ற சிச்சுவேஷன் இந்தியாவில் வந்துவிடுமா என்கிற ஒரு அச்சம் ஒட்டுமொத்த உலகத்திற்கு இன்னைக்கு வந்துவிட்டது. மிக முக்கியமாக இந்தியாவிற்கு, நரேந்திர மோடியின் அரசாங்கத்திற்கு. காரணம் என்ன? நாட்டில் நடக்கக்கூடிய வேலைவாய்ப்பு திண்டாட்டம், நாட்டில் நடக்கக்கூடிய பேப்பர் லீக், இளைஞர்களுடைய எதிர்காலம். கடந்த 7 ஆண்டுகளில் 70க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக் இந்தியாவில் நடந்துள்ளது. அதாவது 1,70,00,000 மாணவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் வெளிவந்த சிபிஎஸ்இ பரீட்சை அதற்கான அடுத்த கட்டமாக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 17 வயதிலிருந்து 19 வயதிற்கான இந்த மாணவர்கள் இந்த நாட்டின் பிரச்சனைகளை தன் மீது சுமந்து எந்த வேலையை கோதி மீடியா பார்த்திருக்க வேண்டுமோ, 100 ஆண்டுகளாக இயங்கக்கூடிய பத்திரிகைகள் பார்க்க வேண்டுமோ, இந்த 17 19 வயதிற்கான இளைஞர்கள் அந்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா, நிசார்கா அதிகாரி சிபிஎஸ்இ வெப்சைட்டை ஹேக் செய்தது மட்டுமல்லாமல் அந்த வெப்சைட்ல உள்ள புகழ்ந்து எப்படி மார்க்ஸ்களை மாற்றலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷரை அந்த இளைஞர் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டத்துடைய ஃபெயிலியரை எடுத்து காட்டியிருக்கிறார் 19 வயதான நிசாகரா அதிகாரி. இதே போன்று 17 வயதான சார்த்தக் சிபிஎஸ்இ அந்த சீட்டிங், எப்படி சிபிஎஸ்இ தில்லுமுள்ளு விஷயங்களை செய்து வருகிறது, அதை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். சிபிஎஸ்இ has systematically rewritten its rule book for favoring Comet EduTech. Check out the blog. அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நபருக்கு, ஒரு கம்பெனிக்கு, ஒரு கார்பரேட்டுக்கு லாபத்தை தேடி கொடுப்பதற்காக எடுடெக் என்கிற கம்பெனிக்கு லாபத்தை கொடுப்பதற்காக ஒரு தவறான சிஸ்டத்தை நரேந்திர மோடியின் அரசாங்கம் உருவாக்கிவிட்டது என்கிற விஷயத்தை சார்த்தக் சித்தாந்த் அவர் வெளிக்காட்டினார். 17 வயதான இந்த நபர். இன்னொரு பக்கம் 17 வயதான வேதாந்த், இவரும் நீங்க பாருங்கள். வேதாந்த் எடுத்துக்காட்டிய விஷயம், சோசியல் மீடியா வழியாக எப்படி அவருடைய பிசிக்ஸ் மார்க் ஷீட், அவருடைய ஆன்சர் ஷீட் தவறான மாணவருடன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிவிட்டது என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு இளைஞர்களுமே நீங்க பார்த்தீர்கள்னா தன்னுடைய எதிர்காலத்தை, இந்த நாட்டு எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டிற்காக அவர்கள் உழைத்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸ்கள், முக்கியமாக யூடியூப் வழியாக பாடங்களை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், கால் அனா பொறாத நபர்கள் என்று அந்த எஜுகேஷன், அந்த வார்த்தைகள், கோதி மீடியா வழியாக வந்த வார்த்தைகள் அனைத்துமே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கி இருக்கிறது. முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியின் ஒரு செல்ல ஆங்கரான அஞ்சனா ஓம் கஷ்யப் கூறியது என்ன? இந்த யூடியூப்களில் வந்து பாடங்களை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் கால் அனா பொறாத ஆசிரியர்கள் என்று. அதாவது கோச்சிங் மாஃபியாக்கள், அவர்களுடன் இந்த டீச்சர்ஸ்களையும் இணைத்து விட்டார். காரணம் என்ன? இந்த மாணவர்களை சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையை கோதி மீடியா செய்யவில்லை, கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் செய்யவில்லை, அரசாங்கம் செய்யவில்லை. இது போன்ற ஆசிரியர்கள், யூடியூப்ல பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் தான் மாணவர்களுடன் நின்றார்கள், உறுதியுடன் நின்றார்கள். அதனால் அவர்களையே கொச்சைப்படுத்தி ஷேம் செய்து முடக்கிவிடலாம் என்கிற ஒரு ஆசையில் அஞ்சனா ஓம் கஷ்யப் பேசிய அந்த வார்த்தையை நீங்களே கேட்டுவிடுங்கள்.
YouTube वाले स्टार टीचर्स जिनको कुछ जानना ना कौड़ी, कभी ब्लैक बोर्ड लेकर कुछ एक्सप्लेनर बनाते हैं, खाली व्यूज बटोरते हैं, उटपटांग ग्रैब्स लिखते हैं और उसके बाद से अपने आप को इतना महारथी समझने लगते हैं कि कुछ लोग उनको ஃபாலோ करने लगते हैं. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அவருடைய வைத்தறிச்ச வேலை. ஏன்னா எந்த நிறுவனத்திற்கு அவர் வேலை பார்க்கிறாரோ, இந்தியா டுடே குரூப் 100 கோடி 200 கோடி லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருடம் 2026ல இந்த கம்பெனிக்கு கிடைத்த லாபம் வெறும் 14 கோடி என்று கூறியிருக்கிறார். அதாவது கோதி மீடியாவிற்கும் வரக்கூடிய அந்த கிம்பளம் வருமானம் குறைந்து விட்டது. அந்த வைத்தறிச்சல்ல அஞ்சனா ஓம் கஷ்யப் பேசுகிறாரா என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. நேர்மையான ஒரு ரிப்போர்ட்டர், நேர்மையான ஆங்கர், இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு, மேக்கப் எல்லாம் போட்டு, ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டு எதை வேணாலும் கொட்டலாம் என்கிற ஒரு ஆசையில் பேசக்கூடிய இது போன்ற நபர்கள் இன்னைக்கு பப்ளிக் மத்தியில் போகும்போது மக்கள் எப்படி அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள், அதையும் நீங்க பாருங்க. அஞ்சனா ஓம் கஷ்யப்புக்கு எதிராக ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய போரை தொடங்கிவிட்டார்கள். முக்கியமாக கான்சர், ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர், அவர் எப்படி அஞ்சனா ஓம் கஷ்யப்பை வறுத்து கொண்டிருக்கிறார், அதையும் நீங்க கேட்க வேண்டும். अंजना ओम कश्यप का ये लेवल है कि वो पुतिन से बात करें। हम तो कहते हैं कि यहाँ कोई पढ़ा हुआ अपने यहाँ से UPSC या BPSC का कैंडिडेट है, उसका वो इंटरव्यू न ले. அதற்காக அஞ்சனா ஓம் கஷ்யப் அரசாங்கத்தை பார்த்து பேசவில்லை என்றாலும் நீங்க நினைக்க வேண்டாம். இந்த ட்வீட்டை நீங்க பாருங்கள். நேரடியாக அஞ்சனா ஓம் கஷ்யப், த பிரின்சஸ் ஆஃப் நரேந்திர மோடி, அவர் எழுதிய இந்த ஸ்டேட்மெண்ட்: இந்தியா லூசிங் ஜாப், இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கிறது. பிரைசஸ் ஷூட் ஈவ், ரூபி பிளக்ஸ் ஃபர்தர், டாலருக்கு எதிராக இந்த ரூபாய் குறைந்து கொண்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் ப்ளூ பிரிண்டை எடுத்துக்காட்ட வேண்டும், என்ட்லெஸ் ஸ்பெண்டிங், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் கேட்டிருக்கிறார். பயப்படாதீர்கள், இந்த கேள்வியை அவர் நரேந்திர மோடியை பார்த்து கேட்கவில்லை. 2013ஆம் ஆண்டு மன்மோகன் சிங்கை பார்த்து கேட்ட அதே கேள்விதான் இது. இப்போது சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வருகிறார்கள். அஞ்சனாவை பார்த்து யூடியூப்ல இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் கோச்சிங் மாஃபியாவுடன் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை இணைத்து விட்டார். அதாவது பிரச்சனையை நீங்க சரிபார்க்க வேண்டாம், யார் அந்த பிரச்சனைகளை கேள்வியாக எடுத்து வைக்கிறார்களோ அவர்களை நீங்க முடக்கிவிட வேண்டும் என்கிற இந்த ஆசை தான் இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது ஒரு விதமான ப்ரொபகண்டாவை தான் அஞ்சனா ஓம் கஷ்யப் நேற்று எடுத்து பார்த்திருக்கிறார். அதற்காக யூடியூப்ல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அவர்களுக்கு ஒரு முக கண்ணாடியை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதாவது பூட் லிக்கிங், காலை நக்கக்கூடிய இது போன்ற ஆங்கர்ஸ்கள் அவர்களுடைய இடத்தை மாணவர்கள் ஒரு பக்கம், ஆசிரியர்கள் ஒரு பக்கம் அவர்கள் எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டார்கள். இப்போ ஏஐயுடைய ஒரு காலகட்டம். 4 புறம் நீங்க பார்த்தீர்களா? ஏஐ யாருக்கு தெரியுமோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ வேலை வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்தியா, ஸ்டார் ஆங்கரான அஞ்சனா ஓம் கஷ்யப் போன்ற நபர்கள் அவர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள், அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 25% டொனால்ட் ட்ரம்ப் டாரிஃபை போட்டார். அந்த டாரிஃபும் நல்லது என்று எடுத்துக்காட்டிய இதே அஞ்சனா ஓம் கஷ்யப் ஒரு சில நாட்கள்ல அஞ்சனா ஓம் கஷ்யப் பேசியது என்ன? அமெரிக்காவில் இந்தியா மீது அவர்கள் டாரிஃபை உயர்த்தும் போது அமெரிக்காவில் விலைவாசி உயருமா, அப்போ அதற்கான லாபம் இந்தியாவிற்கு தான் கிடைக்கும் என்று கூறினார். 25% வந்தது. அப்பவும் மீண்டும் ஒரு முறை அஞ்சனா ஓம் கஷ்யப் அதையும் சரி என்று எடுத்து காட்டக்கூடிய ஜஸ்டிபிகேஷன் செய்யக்கூடிய வேலையை தான் பார்த்தார். ஆனால் இவர்கள் படிக்கிறார்களா இல்லை என்று கொண்டு தெரியவில்லை. 66 அமெரிக்கன்ஸ்களை ஈரான் ஹாஸ்டேஜ் பிடித்து வைத்திருக்கிறது என்று ஒரு செய்தி வெளிவந்தது.
ஆனால் அஞ்சனா ஓம் கஷ்யப் 2026ஆம் ஆண்டு அந்த விஷயம் நடக்கவில்லை. 1979ஆம் ஆண்டு 66 அமெரிக்கர்களை ஈரான் பிடித்து வைத்ததை தவறாக கோட் செய்து பேசியதை அதே ஷோவில், அவருடைய ஷோவிலேயே வந்த கெஸ்ட் அவருக்கு கண்ணாடியை காட்டியிருக்கிறார். அதாவது இவர்களுக்கு வரலாறும் தெரியாது, கரண்ட் அஃபேர்ஸும் தெரியாது, என்ன ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கிறார்களோ, டெலிப்ராம்டர்ல என்ன வருகிறதோ அதை படித்து வாசிப்பதே இவர்கள் ஆங்கர் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறார். 1 மணி நேரம் இந்த கோதி மீடியா ஆங்கர்கள் கையிலிருந்து அந்த டெலிப்ராம்டரை மட்டும் பறித்து பாருங்கள். அப்படியே ஃபப்பல் வாய் நாக்கு குளரும். நரேந்திர மோடிக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த டெலிப்ராம்டரை ஒதுக்கி பாருங்கள், அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அதே போன்ற ரெஜிம்ல இருந்து வரக்கூடிய இது போன்ற ஆங்கர்கள் இந்த நாட்டு ஆசிரியர்களை பார்த்து ஒரு நயா பைசாவிற்கு கூட பொருந்தாத நபர்கள் என்று கூறியது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை எடுத்து காட்டியிருக்கிறது. அஞ்சனா ஓம் கஷ்யப் போன்ற நபர்கள் அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த ஷோவை கொஞ்சம் பாருங்கள். இந்தியா கே பாப்பா, இந்தியாவின் தகப்பனார் நரேந்திர மோடி, இது அவருடைய ஷோ. இன்னொரு பக்கத்தில் இங்க பாருங்க, செல்ல குழந்தை நரேந்திர மோடியின் செல்ல ஆங்கரான அஞ்சனா ஓம் கஷ்யப் எப்படி நரேந்திர மோடிக்கு சப்போர்ட்டாக ஒவ்வொரு ஷோவையும் நடத்தி வருகிறார், நீங்க பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப், போலி டொனால்ட் ட்ரம்பை பிடித்து வைத்து இவர்தான் டொனால்ட் ட்ரம்ப் என்று எடுத்து காட்டிய அந்த பெண்மணியும் இதே அஞ்சனா ஓம் கஷ்யப் தான். 2000 ரூபாய் நோட்ல சேட்டலைட் வழியாக ஒரு சிப் பொருந்தப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து காட்டிய பெண்மணி இதே தான். ஆனால் 12 ஆண்டுகளாக இவர்கள் நடத்திய நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அஞ்சனா ஓம் கஷ்யப்பிற்கு வரவேற்பு கிடைப்பது ஒரு பக்கம், மக்கள் அஞ்சனா ஓம் கஷ்யப்பை எப்படி கழுவி ஊத்துறார்கள், அதிலிருந்து ஆக்கிரமடைந்து அப்படியே கத்தி கூச்சல் போட்டு அங்கிருந்து நழுவக்கூடிய பல காட்சிகள் நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்க பாருங்க. तो आपका शुक्रिया कि आपने सीतामढ़ी शहर को टीवी पर बड़ा खूबसूरत दिखाया. अच्छा लगा? बिल्कुल अच्छा लगा. जल्दी से पूछ. आपने वर्षों बरस से न बनने वाले पुल को नहीं दिखाया, ये आप इसके लिए भी शुक्रिया. उसकी वजह से जो घंटों जाम रहता है रेलवे ब्रिज पर, उसको आपने नहीं दिखाया, इसके लिए भी आपका शुक्रिया. आपको भी मैंने टाइम दिया, लेकिन आपने ना जाम पर सवाल पूछा नेता से, ना आपने ट्रैफिक पर सवाल पूछा. अब क्या सवाल? भाषण देने थोड़ी. அஞ்சனா ஓம் கஷ்யப் ஒட்டுமொத்த கோதி மீடியாவை இப்ப ஆசிரியர்கள் எப்படி ட்ரோல் செய்து வருகிறார்கள், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். கோதி மீடியா ஆங்கர் ஒரு ஆசிரியர் எப்படி ட்ரோல் செய்திருக்கிறார் நீங்க பாருங்கள். ஹிந்தியில இருக்கிறதற்கான மொழி மாற்றத்தை கீழே தமிழில் நான் எழுதியிருக்கிறேன். हे गोदी मीडिया, देश में इतनी गरीबी है, पेपर लीक हो रहे हैं, सरकार सवाल क्यों नहीं पूछता? तू है सवाल पूछने के नाम पे मुंह फेर लगा दे इधर. सरकार से सवाल क्यों नहीं पूछता है? बस गोदी में बिठवा लो, तेरे को चीज खिलवा लो पॉकेट मनी की. आवाज उठाने के नाम पे तू चुप हो जाता है. அதாவது அஞ்சனா ஓம் கஷ்யப் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். எந்த அளவில் முட்டாள் கூட்டத்தை வைத்து கோதி மீடியா இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் மீடியா என்றால் நம்பிக்கை இருந்தது, மீடியா என்றால் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை. இன்னைக்கு மீடியா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்ததுக்கு பின்புதான் இன்னைக்கு சோசியல் மீடியா வழியாக எங்கள் போன்ற நபர்கள் வழியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. யூடியூபில் டோன்ட் சால்வ் த ப்ராப்ளம், solve the one who are talking about it. ப்ராப்ளமை நீங்க சால்வ் செய்ய வேண்டாம். யார் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார்களோ அவர்களை மிரட்டுங்கள், அவர்களை முடக்கி விடுங்கள். அப்படித்தான் இங்க நடக்கிறது. நீங்க பார்த்தீர்கள்ல, கடந்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள் அஞ்சனா ஓம் கஷ்யப்பை பற்றி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் ஒட்டுமொத்த கோதி மீடியாவை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர். உங்களோட டிஆர்பி ரேட்டிங்காக இவர்கள் பேசவில்லை, இந்த நாட்டு மாணவர்களுக்காக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு லேடியோடைய வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அஞ்சனா ஓம் கஷ்யப்புடைய உண்மையான நிலை, எந்த நாணயத்தை பற்றி பேசினாரோ, எந்த காலனா கூட நீங்க புறமாட்டார்கள் என்று இங்கே கூறினார்களோ அதற்கான விளக்கத்தை இன்னொரு ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். கேளுங்கள். अंजना ओम कश्यप के लिए मैं ये दिखा रही हूँ कि अगर टीचर्स कौड़ी के हैं तो अंजना ओम कश्यप जैसे जो पत्रकार हैं वो फूटी कौड़ी के हैं. இதே அஞ்சனா ஓம் கஷ்யப் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. She acknowledged that few journalists are being compromised. தானும் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டார் என்கிற அந்த விஷயம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள், அஞ்சனா ஓம் கஷ்யப் மன்னிப்பை கேட்கவில்லை. அவருடைய ஈகோ எந்த அளவில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கு நீங்க பார்த்தீர்கள். அஞ்சனா ஓம் கஷ்யப் தான் செய்த தவறை மன்னிப்பை கேட்காமல் இப்போ பிஜேபியின் ஐடி விங்களுடைய உதவியுடன் அதை ஜஸ்டிஃபை செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள்.
ஐடி விங் அஞ்சனா ஓம் கஷ்யப்பிற்காக சப்போர்ட்டிற்காக ஒரு சில ட்வீட்களை போடும்போது அஞ்சனா ஓம் கஷ்யப் அடுத்தடுத்து அந்த ட்வீட்ஸ்களை தொடர்ந்து ரீட்வீட் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது நான் செய்தது தவறு கிடையாது, இது இப்படித்தான் என்று. ஆஜ் தக் சப்சே தேஸ், அதுதான் இவங்களோட டேக்லைன். இந்த டேக்லைனுடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, யூடியூப் டீச்சர்ஸ் எதற்காக பாப்புலர் ஆகிறார்கள்? இது போன்ற முட்டாள் கூட்டத்தை நீங்க ஆங்கராக அமைத்ததினால்தான். உங்களுடைய ஆஜ் தக் டேக்லைனை கொஞ்சமாக மாற்றிவிடுங்கள். வேதாந்துடைய அந்த முயற்சி நீங்க பார்த்தீர்கள்னா, வேதாந்துடைய அந்த பரீட்சை தாள் அவர் கையில் வந்திருக்கிறது. அவருக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிந்தது, இந்த தாள் என்னுடையது கிடையாது, இந்த அளவில் நான் உழைத்திருக்கிறேன், இந்த மார்க் ஷீட் என்னோடது கிடையாது என்று கூறியிருந்திருக்கிறார். அந்த ஆன்சர் ஷீட்டை பார்த்த உடனடியாக அவர் அப்ளிகேஷனை போட்டு எனக்கு என்னுடைய ஆன்சர் ஷீட் தேவை என்று கேட்டு பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது, அவர் எழுதிய ஆன்சர் ஷீட்டே அது கிடையாது என்று. வேறொரு மாணவருடைய ஆன்சர் ஷீட் இவருடைய ஆன்சர் ஷீட்டுடன் மாறியுள்ளது. ஆனால் அசோக் ஸ்ரீவாஸ்தவா, இந்த நாட்டு டாக்ஸ் பேயர் பணத்தில் சம்பளம் கிம்பளம் வாங்கக்கூடிய நபர், தூர்தர்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய நபர், 12ஆம் வகுப்பு இந்த மாணவரை பார்த்து பாகிஸ்தான் என்று கூறியிருக்கிறார். எந்த விதமான மன்னிப்பும் கேட்கவில்லை. ஆனால் மன்னிப்பு சிபிஎஸ்இ கேட்டிருக்கிறது. ஆமாம், தவறு நடந்துவிட்டது என்று கேட்டிருக்கிறார். ஆனால் இந்த நபர் ஒரு மன்னிப்பை கூட கேட்காமல் அப்படி நழுவக்கூடிய வேலையை பார்த்து, இவர் மட்டுமல்ல, சஞ்சனா என்கிற இந்த இன்னொரு பெண்மணி, இவரும் இதே விஷயத்தை தான் செய்திருக்கிறார். இவரும் தன்னுடைய ஆன்சர் ஷீட்டை ரெக்வெஸ்ட் செய்து பார்க்கும்போது அவர் கையிலும் அவர் எழுதிய ஆன்சர் ஷீட் கிடையாது, வேற ஏதோ ஒரு மாணவருடைய ஆன்சர் ஷீட்ஸ் வந்துள்ளது. இந்த அளவில் பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி இந்த நாட்டின் எஜுகேஷன் சிஸ்டம், அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, சிபிஎஸ்இ மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்கள் இழந்து விட்டார்கள் என்று நீங்க பாருங்கள். 11 லட்சம் மாணவர்கள், மொத்தம் 17 லட்சம் மாணவர்கள் பரீட்சைகள் எழுதியிருக்கிறார்கள். அதுல இருந்து 11,30,000 மாணவர்கள் மறுபடியும் தன்னுடைய ஆன்சர் ஷீட்ஸ்களுக்கான ரெக்வெஸ்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், 17 லட்சம் மாணவர்கள் தான் எழுதினார்கள். அதுல இருந்து 11,30,000 மாணவர்கள் அந்த ரிக்வெஸ்டை போட்டிருக்கிறார்கள். அஞ்சனா ஓம் கஷ்யப் தன்னுடைய ரெப்புடேஷன், தன்னுடைய மீடியாவுடைய ரெப்புடேஷனை எந்த அளவில் இழிவுபடுத்தியிருக்கிறாரோ அதே அளவில் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்துடைய ரெப்புடேஷனையும் இழந்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம், எந்த அளவில் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்திலிருந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி இதை எதிர்த்து தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர், டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து தொடங்கி பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க ஒரு ப்ராப்பரான பர்மிஷனை வாங்கி ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டத்தை தொடங்க போறார்களா, அல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அந்த ஃபவுண்டர் தீப்கே அவரை கைது செய்ய போறார்களா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.